நாடு முழுவதற்குமே நன்மை கிடைக்கும். இந்த சான்ஸ் இப்போ சந்திரபாபு நாயுடு கையில் இருக்கு. என்ன சான்ஸ் அப்படின்னா, இந்தியாவில் கல்வி, வேலைவாய்ப்புகளையும் தொழில்களையும் மேம்படுத்த மத்திய மாநில அரசுகள் போராட வேண்டி இருக்கிறது. அப்படின்னா தமிழகத்தில் கனமழை, வெள்ளச்சேதம், கேரளாவில் நிலச்சரிவு, வரலாறு காணாத பேரழிவு, தற்போது ஆந்திரா, தெலுங்கானாவில் வெள்ளம் அப்படின்னு இயற்கை பேரிடர்களையும் ஆட்சியாளர்கள் சமாளிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. எத்தகைய பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை சமாளிக்க நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது மத்திய மாநில அரசுகளின் கடமை, நிர்வாகத்தில் இருப்பவர்களின் முக்கிய பொறுப்பாகும். ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்கள் வரலாறு காணாத பெருமழை, வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. இதனால ஆந்திரா, தெலுங்கானா மக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கியிருக்கு. இந்த பெருந்துயரை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று ஆந்திர மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மத்திய அரசு கிட்ட கோரிக்கை வச்சிருக்கார். இதே போல தமிழ்நாட்டிலேயும் கனமழை கொட்டி தீர்த்தது. சென்னை உள்ளிட்ட வட தமிழ்நாட்டை நிக்ஸாம் புயல் புரட்டி எடுத்தது. இந்த பெரும் புயலின் பாதிப்பிலிருந்து தமிழ்நாடு மீள்வதற்குள் தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் பெருமழை வெள்ளம் சிதைத்து சின்னாபின்னமாகியது. தென் மாவட்டங்களும் வட மாவட்டங்களும் ஒரு சேர பெருவெள்ளத்தில் சிக்கி ஒட்டுமொத்த தமிழ்நாடே பெருந்துயரத்தில் தள்ளிச்சு. அப்போது அதை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு கோரிக்கை வைத்தாங்க. அதை ஏற்க மறுத்தது மத்திய அரசு. அதே போல கேரளாவில் வயநாடு நிலச்சரிவின் போது தேசிய பேரிடராக அதை அறிவிக்க முடியாது, தேவையான உதவிகள் மட்டுமே தரப்படும் அப்படின்னு மத்திய அரசு சொன்னாங்க. தேசியம், மாநிலம், மாவட்டம் அப்படின்னு 3 நிலைகளில் பேரிடர் மேலாண்மை ஆணையம் ஏற்படுத்தப்பட்டு இருக்கு. பிரதமர் தலைமையில் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் நிறுவப்பட்டிருக்கு. முதலமைச்சர் தலைமையில் மாநில அளவிலான பேரிடர் மேலாண்மை ஆணையம் செயல்படுது. மாநிலத்தின் மக்கள் தொகையில் 1/3 ஒரு பகுதியை ஒரு பேரிடர் பாதித்தால் அது அதிதீவிரம் கொண்ட பேரிடராக வகைப்படுத்தப்படலாம் அப்படிங்கிறாங்க. ஒரு பேரழிவின் அளவு, அதற்கு தேவைப்படக்கூடிய உதவியின் அளவு, சிக்கலை தீர்ப்பதற்கான அரசினுடைய நிவாரண நடவடிக்கைகள், உயிரிழப்புகள், பாதிப்புகள் ஆகியவற்றை கணக்கில் கொண்டு ஒரு பேரிடர் அதிதீவிரம் கொண்ட பேரிடர் அப்படின்னு வகைப்படுத்தப்படும். இதற்கேற்ப நிவாரண உதவிகள் வழங்கப்படும். தேசிய பேரிடர் என்று அறிவிக்கப்பட்டால் மத்திய அரசிலிருந்து கணிசமான அளவுக்கு நிதி உதவி உள்ளிட்ட உதவிகள் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பிலேயே தேசிய பேரிடராக அறிவிக்கும் கோரிக்கை வலியுறுத்தப்பட்டு வருது. இருந்தாலும் தேசிய பேரிடர் என்ற ஒன்றே கிடையாது அப்படின்னு வாதமும் முன்வைக்கப்படுது. கடந்த ஆண்டு தமிழ்நாட்டில் வெள்ள பாதிப்பு வந்தபோது மத்திய அரசு சொன்ன பதிலும் தேசிய பேரிடர் என்று மாநில அரசு கோரிக்கை வைக்கிறாங்க இல்லையா, தேசிய பேரிடர் அப்படின்னு அறிவிக்கக்கூடிய சிஸ்டமே இங்கு இல்லை அப்படிங்கிறதா தெரிவித்திருக்காங்க. பேரிடர் மேலாண்மை சட்டத்தில் அதற்கான விதிகள் எதுவும் கிடையாது அப்படிங்கிறதா உண்மையும் இருக்கு. இப்போ தெலுங்கு தேசத்தின் ஆதரவுடன் மத்தியில் ஆட்சியை நடத்தக்கூடிய மத்திய பாஜக அரசு சந்திரபாபு நாயுடைய கோரிக்கைக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிறதா $1 மில்லியன் கேள்வியாகும். ஆந்திர மக்களுடைய கோரிக்கையை மத்திய அரசு புறக்கணித்தால் நிச்சயமாக அது தெலுங்கு தேசத்திற்கும் மத்திய பாஜக அரசுக்கும் பாதிப்பையே ஏற்படுத்தும். போதாக்குறைக்கு தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சி வர நடந்துட்டு இருக்கு. அவங்களும் சந்திரபாபு நாயுடன் இணைந்து கொண்டு குரல் கொடுப்பாங்க. அதனால் மத்திய அரசு இதை சமாளிக்க தேசிய பேரிடர் என்பதற்கான ஒரு வரையறையை உருவாக்க வேண்டிய அவசியம் எழுந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. மேலும் சட்ட விதிகளிலும் தேசிய பேரிடர் என்பதை இணைத்து அதற்கான நிதி உதவி உள்ளிட்ட தேவையான வழிவகைகளையும் காண வேண்டியது அவசியமாகும். சந்திரபாபு நாயுடு உறுதியாக தனது கோரிக்கையை வலியுறுத்தினால்தான் நாடு முழுவதற்கும் இதனால் பயன் விளையும்.